இருங்க இருங்க, ஏசப்பா உங்களோடு பேச விரும்புகிறார். என்ன பேசலான்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்கண்ணா. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கோணலான காரியம் இருக்கலாம். பிரச்சனை எப்போது என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சோர்ந்து போயிருக்கிறையா? ஆண்டவர் உங்களுக்கான பேச போகிறார். கொஞ்சம் பொறுமையாக அந்த வார்த்தை கேளுங்க. என் வாழ்க்கை எப்படி போய் சீராக அமைக்கும், எப்போது சீராகும், எப்போது சரிப்படும் அப்படி நினைத்து கொண்டு சோகத்தோடு உட்காந்துருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாக போய் கோணலானது செவியாக்குவேன். பாருங்கள், உனக்கு முன்னாடி இயேசு போகிறாருங்க. உங்கள் வாழ்க்கை கோணலாக இருக்குதா? வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதா? அநேக காலத்தில் சிக்குண்டு இருக்கிறாயா? அன்பு சகோதரி, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், பயப்படாதீங்க. உங்கள் கோணலான காரியத்தை நான் செவ்வாய்ப்படுத்த போகிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பார்த்துக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தை பற்றி நீ கவலைப்படாத மகனே, மகளே. நான் என்ன பண்ணேன்? உன்னை செவ்வாய்ப்படுத்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை ஏசப்பா உங்களோட பேசுகிறார். இந்த வசனத்து மூலிமா, இந்த வீடியோ மூலிமா அநேக ஜனங்கள் பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. எப்படி சொன்னால், உங்கள் வாழ்க்கை கோணலாக இருந்தாலும் செவ்வாய்ப்படுத்துவது இயேசு தாங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொன்னார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.